எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து கோவை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கணும். குடிநீர் பணி ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அகில இந்திய குடிநீர் பணி பயிற்சி மையம், தமிழ்நாடு அரசுடைய அகில இந்திய குடிநீர் பணி பயிற்சி மையமும் இப்போ அவங்களுக்கு சேர்ந்து இந்த தொடர் நிகழ்ச்சி வழங்குகிறோம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து குடிநீர் பணி ஆற்றுப்படை அப்படின்ற இரண்டாவது நிகழ்ச்சியில இது பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் வந்து கோவை வேளாண்மை கல்லூரி மாணவர்களுடைய மாணவர்கள் அவர்களோடு நம்ம வந்து குடிநீர் பணி ஆற்றுப்படைக்கான ஆண்டு தேர்வு நடைமுறையில் குடிநீர் பணி தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு நடைபெறக்கூடிய சில அடிப்படையான விளக்கங்களையும் அவருடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய மாதிரி இன்றைய நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்லாம் எடுத்து கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்த ஒரு கேண்டிடேட் ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஜேசிஎல் வந்தார் இல்லையா, அவர் கூட அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் தான். நிறைய பேர் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படிச்சு நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அவருடைய ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து அக்ரிகல்ச்சர் தமிழ் லிட்டரேச்சர் எடுத்து படிச்சார். அவர் படிக்கும் 2 ஆப்ஷன் இருந்தது. இப்போ ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்ட் தான். பிலிமினரி எக்ஸாம்ல 2 பேப்பர் உண்டு. ஒரு ஜெனரல் நாலேஜ் ஒரு பேப்பர், சிசாட் ஒரு பேப்பர் இருக்கு. சிசாட்டுக்கு வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸும் செலக்ட் பண்றது, லாஜிக்கல் ரீசனிங் அதெல்லாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணா நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சக்சஸ் ஆன கேண்டிடேட்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், எவ்வளவு பண்ணா சேஃபா இருக்கும், கொஸ்டின் டஃபா தான் எவ்வளவு அட்டன் பண்ணணும், கொஸ்டின் ஈஸியா தான் எவ்வளவு அட்டன் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான கைடன்ஸ் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு 21 வயசுல இருந்து எலிஜிபிள். அப்புறம் வந்து 21 வயசுல இருந்து நீங்க ஜெனரல் கேண்டிடேட் தான் 32 வயசு வரைக்கும் எழுதலாம். பிசி ஆத்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி ஆத்தீங்கன்னா 35 வயசு வரை எழுதலாம். நீங்க வந்து பட்டியல் இனத்தினர் 37 வயசு வரைக்கும் எழுதலாம். அட்டம்ப்ட் பொறுத்த மட்டும் 6 அட்டம்ப்ட், ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 6 முறை எழுதலாம், 6 அட்டம்ப்ட்ஸ். ஓபிசியில் உள்ளவங்களுக்கு 9 அட்டம்ப்ட்ஸ். இதுல உள்ளவங்களுக்கு 37 வயசு வரை எழுதலாம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 16 அட்டம்ப்ட் வரைக்கும் வரும். அவ்வளவு தூரம் யாரும் எழுத மாட்டாங்க. எல்லாரும் எழுதும்போது ஒரு 4-5 அட்டம்ப்ட் மேக்சிமம் எழுதுவாங்க. ஜென்ரலி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் நிறைய பேர் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்களுடைய நோக்கம். காலேஜ்ல இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா யங்கஸ்ட் ஏஜ்ல 22 வயசு 23 வயசுலாம் இந்த சிவில் சர்வீஸ் வந்தவங்க இருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஃபைனான்ஸ் இருக்கக்கூடிய திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் சார் வந்து 23 வயசுல ஐஏஎஸ் ஆனார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணார். இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சார் வந்து பேசினார் இல்லையா, பாலகிருஷ்ணன் சார் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்றவங்க இருக்காங்க. ஜெய்சிஎல் இருந்தப்ப ஜெய்சிஎல் வந்து அவர் வந்து அசெண்டிங் ப்ராசஸ் சொல்லுவோம். அவர் வந்து முதல்ல வந்து குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணார் டிஎன்பிசியில. அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணார். அதுக்கப்புறம் யூபிசியில ஐஆர்எஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறமா ஐஏஎஸ் வாங்கினார். ஸோ ஹி டுக் 4 அட்டம்ப்ட்ஸ். அது வந்து நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு தக்கன. ஒரே எக்ஸாம் படிச்சுட்டே இருந்து நம்மளால கிளியர் பண்ண முடியலன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்துடும். அப்படின்னா நம்ம சின்ன சின்ன வெற்றிகளா வாங்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி, நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க, உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி அப்படின்ட்டு. தேசியில் இது படிச்சுட்டு இருக்கும் போதே எம்எஸ்சி அக்ரி படிச்சாரு. அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் படிச்சாரு. தமிழ்ல பிஹெச்டி பண்ணிட்டார். அவர் முடிக்கும் போது பிஹெச்டி தமிழ், அது மாதிரி அவருக்கு டிகிரியும் படிச்சுட்டே இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியும் படிக்கலாம். நீங்க உங்களுடைய இது வந்து நீங்க யாரையாவது ஒருத்தர் வந்து எடுத்துக்கலாம், அது முன்னுதாரணமா எடுத்துட்டு அதுபடி செயல்படலாம். இதுல வந்து மென்டர்ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இந்த எக்ஸாமை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. அவங்க வந்து மென்டர்ஸ் சொல்லுவோம். இந்த அந்த மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 4 வருட எக்ஸாம் எழுதி நீங்க குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் 7,500 ரூபாய் கிடைக்கும் சொன்னோம் இல்லையா, 1000 பேருக்கு 7,500 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் கோச்சிங் இருக்கு. அந்த ரெசிடென்சியல் கோச்சிங் எங்கெல்லாம் இருக்குன்னா சென்னையில வந்து ஒரு 225 பேருக்கு தங்கியே நீங்க படிக்கலாம். அதுக்கு வந்து நாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நாங்க வந்து கோச்சிங் கொடுக்குறோம். அவங்க வந்து 10 மாசம் தங்கி படிக்கலாம். அதுல வந்து பார்ட் டைம் கோச்சிங் இருக்கு. பார்ட் டைம் கோச்சிங்ல தங்குறது ஃபெசிலிட்டி கிடையாது. ஈவினிங் வந்து கிளாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில, இங்க பாரதியார் யூனிவர்சிட்டி இல்லையா, இங்கேயுமே எங்களுக்கு ஒரு சென்டர் இருக்கு. இப்ப அந்த சென்டர் தான் போய் பார்த்து வந்தேன். இப்ப அடுத்த வாரத்துக்கு அங்க அட்மிஷன் போட போறோம். இப்ப வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாமே யார் இதுல லோக்கலா இருக்காங்களோ, நான் இங்க இருந்து படிக்கிற வசதி தான் இங்க ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம் கோயம்புத்தூர்ல. அதே மாதிரி மதுரையில காமராஜ் யூனிவர்சிட்டியில எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இங்க 100 பேர், கோயம்புத்தூர்ல 100 பேரு, காமராஜ் யூனிவர்சிட்டியில 100 பேரு, சென்னையில வந்து ஃபுல் டைம் வந்து 220 பேரு, பார்ட் டைம் 100 பேரு, மொத்தம் 520 பேருக்கு வந்து பிரிலிமினரி எக்ஸாமுக்கு ரெசிடென்சியல் கோச்சிங் உண்டு. மெயின் எக்ஸாமுக்கு வந்து சென்னையில மட்டும்தான் கோச்சிங், வேற எங்கேயும் கிடையாது. சென்னையில மட்டும்தான்.
மெயின் எக்ஸாம்ல அவ்வளவுதான் நமக்கு அகாமடேட் பண்ணி அங்க கொடுக்கும். இப்போ வந்து பெரிய ஃபெசிலிட்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வந்து 400-500 பேர் கொடுக்கலாம். இந்த வருஷம் நாங்கள் வந்து 300 பேர் கொடுத்தோம். நம்ம 220 தான் கெப்பாசிட்டி. பட் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால வந்து 300 பேருக்கு வந்து ஃபுல் டைம் கொடுத்தோம். 75 பேருக்கு ஆன்லைன்ல கொடுத்தோம் மெயின் எக்ஸாம்க்கு. மெயின் எக்ஸாம் பொதுவாக தமிழ்நாட்டில இருந்து கிளியர் பண்றவங்களே கம்மியா தான் இருப்பாங்க. போன வருஷம் 290 பேர் தான் கிளியர் பண்ணியிருந்தாங்க மெயின் எக்ஸாம்ல. போன வருஷம் வந்து 400 பேர் கிளியர் பண்ணாங்க. இந்த வருஷம் 700 பேர் 700 பீப்புள் கிளியர் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணி மெயின் எழுதாங்க. 700 பேர் 700 பேர்ல 375 பேர் எங்க யூனிவர்சிட்டி தான் படிச்சாங்க. ஆஃப் அது மொத்தத்துல ஆஃப் வந்து எங்க தான் படிச்சாங்க. ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய ஃப்ரீ கோச்சிங், நல்ல ஃபெசிலிட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு IIM அளவு இருக்கும் எங்களுடைய கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அங்கேயே இருப்பாங்க 24/7. இப்போ வந்து அங்க உட்காந்து படிக்கலாம். நீங்க ஸ்டடி ஹால் அவைலபிலிட்டி இருக்கும், ஃபுல் வைஃபை ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்க என்னென்ன படிக்கணும் ப்ரௌஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸஸ் இருக்கும், ரெகுலர் கிளாஸஸ். அப்புறம் டெஸ்ட், நிறைய டெஸ்ட் எடுத்து எழுதி அதில் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்தெந்த ஏரியாவில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இதுல வீக்கா இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய ஏரியாஸ்லாம் ஐடென்டிஃபை சொல்லுவாங்க. அதுல என்ன சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலர் டெஸ்ட் எழுத மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. நமக்கு எழுதினோம்னா மார்க் கம்மியா வந்துடும், நம்ம இன்னும் ஃபுல்லா சிலபஸ் முடிக்கல அப்படின்ட்டு. ஃபுல்லா சிலபஸ் முடிக்கிறதுலாம் எப்பவுமே முடியாது. கண்டினியூஸா படிச்சுட்டே தான் இருக்கணும். அதனால செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்றதுக்கே நீங்க பயப்படக்கூடாது. பயப்பட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. சிவில் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்காக என்சைக்ளோபீடியா எல்லாரும் படிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸ் படி படிச்சுட்டு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்போ வந்து யார் வந்து தைரியமா வந்து எக்ஸாம் எழுதுறாங்களோ மார்க் வந்து ரொம்ப அதிகமா வரணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன மார்க் வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 7 பேப்பர் இருக்கு. 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர், 250 மார்க், 1000 மார்க் மொத்தம் 4 பேப்பருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 எடுத்தீங்கனாலே நல்ல மார்க், 40% தான் எடுக்க முடியும். 400 4 பேப்பர் சேர்த்து 1000க்கு 400 மார்க் எடுத்தீங்கனாலே ஒரு நல்ல மார்க் தான். 400 எடுத்தீங்கனாலே ஒன்லி 250 100 மார்க் எடுப்பாங்க 2 பேப்பர்ல. அதாவது பேப்பர் 2லயும் பேப்பர் 4லயும் 100 கிராஸ் பண்ண முடியும். பேப்பர் 1, 3 ஒரு டஃபா இருக்கும். எப்போதுமே 1 வந்து ஹிஸ்டரி ஜியாகிரபி இருக்கும். செகண்ட் பேப்பர்ல பாலிட்டி கவர்னன்ஸ் இருக்கும். பேப்பர் 3ல வந்து எக்கானமி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். 4ல வந்து எத்திக்ஸ் இருக்கும். இந்த 4 பேப்பர் இருக்கும். நீங்க எல்லாம் ஆன்லைன்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். ஆப்ஷனல் பேப்பர் 2 எழுதணும். என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குல்ல அது 2 பேப்பர் எழுதணும். அது 500 மார்க், 250 + 250. அது பெரும்பாலும் நிறைய சப்ஜெக்ட் எடுப்பாங்க. பாப்புலர் ஆப்ஷனல்ஸ் அப்படின்னா நீங்க தமிழ் லிட்ரேச்சர் கூட எடுக்கலாம், நீங்க அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம், அல்லது சோசியாலஜி எடுக்கலாம். இப்போ ஃபாரஸ்ட்ரி எழுதுவாங்க நிறைய பேர். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதுறாங்க. பெரும்பாலும் அக்ரிகல்ச்சரும் ஃபாரஸ்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்க 5 கொஸ்டின் எழுத வேண்டியிருக்கும். ஒரு கேள்விக்கு வந்து 50 மார்க். 50 மார்க் 2 கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கும். அதுல இருந்து 2 ஷார்ட் நோட்ஸ், 5 ஷார்ட் நோட்ஸ் எழுத வேண்டியிருக்கும். அது 100 மார்க். அது போக மொத்தம் 8 கேள்வி இருக்கும். செக்ஷன் ஏல 4 கேள்வி, செக்ஷன் பி 4 கேள்வி. இல்ல ஏதாவது ஒரு செக்ஷன்ல இன்னொரு 2 கேள்வியும், இன்னொரு செக்ஷன்ல 1 கேள்வி, 3 கேள்வி எழுதுவோம். 2 செக்ஷன்லயும் 1 கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. ஷார்ட் நோட்ஸ் மட்டும் 5 10 ஷார்ட் நோட்ஸ் கம்பல்சரி. மற்றதெல்லாம் 3 பிரிவா கேட்டிருப்பாங்க. 15 15 20 அப்படின்னு சொல்லிட்டு 50 மார்க் கேட்டிருப்பாங்க. ஜெனரலி இதுல முக்கியமான சேலஞ்ச் என்ன, ரைட்டிங் பிராக்டிஸ் நிறைய வேணும். ஒரு 50 பக்கம் எழுத வேண்டியிருக்கும். 3 மணி நேரத்துல 50 பக்கம் எழுத வேண்டியிருக்கும். பயங்கர பக்கத்துல பாக்குறாங்க. அது வந்து எழுதிருவீங்க. முதல்ல எழுதும்போது கஷ்டமா இருக்கும். அப்புறமா நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒரு 12 to 15 லைன் தான் இருக்கும். பேப்பர் சிறுசா 2 பக்கம் மார்ஜின் விட்டுருப்பாங்க. நடுவில் எழுத வேண்டியிருக்கும். கண்டென்ட் இருக்கும். 50 பக்கம் எழுதணும்னா சும்மா ஏதாவது எழுதிடக்கூடாது. சூப்பர்ஃபிஷியல் ஆன்சர்லாம் எழுதக்கூடாது. எது வந்து டெக்னிக்கலா அந்த கேள்விக்கு என்ன டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் சொல்லுவாங்க. அந்த கேள்வியில என்ன கேட்டிருக்கோ அந்த போர்ஷன் மட்டும் தான் நீங்க எழுதணும். தேவையில்லாத கதையில எழுதக்கூடாது. அது மாதிரி எழுதுனா குறுக்கார அடிச்சுட்டு 0 போட்டுருவாங்க. நம்ம செமஸ்டர்ல எழுத மாதிரி என்ன எழுதினாலும் நிறைய பக்கம் எழுதினா நிறைய மார்க் வரும் அப்படின்ட்டு எழுத முடியாது. அதுல பக்கத்து விட்டுருப்பாங்க. 10 மார்க் தான் 2 பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் அடிச்சு 2 பக்கம் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி 15 மார்க்னா 3 பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. 20 மார்க்னா 4 பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த பக்கத்துக்குள்ள தான் நீங்க எழுதணும். ஒரு முன்னுரை முடிவுரை மற்றவங்களுக்கு நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறது, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க பார்த்துட்டு உங்க ஆன்சர் எழுதணும். 3 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் எழுதணும். அது வந்து நீங்க பிராக்டிஸ்ல தான் வரும். முதல்ல வந்து 5 நிமிஷம் ஆகும் பக்கம் எழுதுறதுக்கு. அப்புறம் நீங்க எழுத பிராக்டிஸ் பண்ண மைக்ரோ டெஸ்ட் சொல்லுவோம். அரை மணி நேரம் எழுதி பிராக்டிஸ் பண்ணுவோம். அரை மணி நேரத்துல 10 பக்கம் எழுத முடியுதான்ட்டு. அரை மணி நேரத்துல 10 பக்கம் எழுத முடியாது. சில பேருக்கு 6 பக்கம் எழுதுவாங்க, சில பேருக்கு 8 பக்கம் எழுதுவாங்க. அதுக்கப்புறமா அரை மணி நேரம் 10 பக்கம் எழுதுற மாதிரி பிராக்டிஸ் வந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துல 50 பக்கம் தாராளமா முடிச்சிடலாம்.
பேப்பர் கம்ப்ளீஷன் சொல்லுவோம். பேப்பர் கம்ப்ளீஷன் மஸ்ட். பேப்பர் கம்ப்ளீட் பண்றது, ஏன்னா பேப்பரே கம்ப்ளீட் பண்ணலைன்னா மார்க்கே வாங்க முடியாது. பேப்பர் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறமா குவாலிட்டி ஆன்சர், நல்ல குவாலிட்டி ஆன்சர். அப்புறம் வந்து சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், எந்த கொஸ்டின் நீங்க எடுத்து எழுதுறீங்க அப்படிங்கிறது. எல்லாரும் எடுக்கிற கொஸ்டின் எடுக்கிறீங்களா, நீங்க டிஃப்ரெண்டான கொஸ்டின் எடுத்து எழுதுறீங்களா. அப்புறம் அப்ரோச், உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கு, நேரடியா எழுதுறீங்களா அல்லது வித்தியாசமா எழுதுறீங்களா அப்படிங்கிறது. அப்புறம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்க யூஸ் பண்றது, நேம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க, ரொம்ப வேகா எழுதுறீங்களா, ஸ்பெசிபிக்கா ஆன்சர் எழுதுறீங்களா. சோசியல் நாலேஜ், ரொம்ப ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்புறம் அனலைசிஸ், ஒரு கேள்வியில இருந்து அனலைஸ் பண்ண சொல்லிருச்சுன்னா அதனுடைய ஜெனடிக் இன்ஜினியரிங் பற்றி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்கறாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி மெரிட்ஸ் என்ன அப்படின்னா ஒன்னொன்று எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஒரு 4 மெரிட் சொல்றீங்கன்னா 4 எக்ஸாம்பிள் கொடுக்கணும். டிமெரிட் சொல்றீங்கன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மாதிரி கேள்வி என்ன கேட்கறாங்களா, அனலைஸ் கேட்கறாங்களா, எக்ஸாமின்னு கேட்கறாங்களா, கிரிட்டிக்கலி எக்ஸாமின்னு கேட்கறாங்களா. கிரிட்டிக்கலி எக்ஸாமின்னு கேட்டாங்கன்னா டிமெரிட்ஸ் பத்தி அதிகம் சொல்லுவோம். கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்னு சொல்றோம்ல, விமர்சன பார்வையில அதை வந்து அணுகிறது. அப்போ கிரிட்டிக்கலி எக்ஸாமின் பண்ணலாம். அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் கேட்பாங்க. அப்புறம் வந்து பிரிங் அவுட்னு கேட்பாங்க. அந்த என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கு தக்கன நம்ம வந்து அதை இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஷியேட் கேட்கலாம். இப்போ 2 விஷயத்தை பத்தி நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்டேட்டட் ஆக்சஸ் வந்து சில சமயம் எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது பழைய காலத்து எக்ஸாம்பிள் பிடி காட்டன்லேயே நிற்க கூடாது. பிடி காட்டன் 15 வருஷம் ஆகிப்போச்சு, 20 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ லேட்டஸ்ட் இதுக்கு வரணும். கேட்டா அதுல என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணி நீங்க ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். அதுல வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு, அதை பத்தி கான்ட்ரவர்சி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிப்போர்ட்ஸ், ரொம்ப குளோபல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணணும். இப்போ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO-வோட லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணணும். அது மாதிரி உங்களுடைய இது வந்து நிறைய தரவுகள், நிறைய டேட்டாலாம் கொடுக்குறதுன்னா மார்க் நிறைய வரும். அது மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அதுக்கு. அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்சர் இருக்கும், அது போக வேல்யூ அடிஷன் பண்ணணும். ஜெனரலி இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ஒரு UG லெவல் இருந்தா கூட அது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹானர்ஸ் லெவல் கொடுத்துருப்பாங்க. ஹானர்ஸ் லெவல்னா என்னன்னா இப்போ BA ஹானர்ஸ்ல இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் ஹானர்ஸ் கிடையாது. இப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா எபோவ் UG லெவல், பிலோ PG லெவல், அதான் அந்த சிலபஸோடைய தரம். நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு கேள்வி படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பயோடெக்னாலஜில படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாலிகுலர் பயாலஜி வந்து DNA ரெப்ளிகேஷன் பத்தி கேட்கறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி படிக்கிறீங்கன்னா அது வந்து பேசிக் கொஸ்டின். அதுக்கு வந்து நீங்க ஸ்டாண்டர்டான ஆன்சர் எழுதினா போதும். அப்ளைடு ஆஸ்பெக்ட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், அதாவது இரிகேஷன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அது மாடர்ன் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இரிகேஷன்ல வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கான ஸ்டடிஸ் எழுதி அதுல வந்து ஒரு மாடர்ன் ரிசர்ச் என்னென்ன இருக்கு, எவ்வளவு தூரம் அதுல வந்து டேட்டா நமக்கு வந்து இந்த இது எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி கேட்கறாங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு ரெகுலர் ஃபார்மிங்கை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது அதோட இது எவ்வளவு, அதனுடைய மொத்தமா பர்சன்டேஜ்ல ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து எவ்வளவு நம்ம சொல்லலாம். ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் அது வந்து ஓவரால் ஃபார்மிங்ல ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, இதுல என்ன அட்வான்டேஜஸ், இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னா என்ன, இதுக்கும் அதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எழுதணும். இங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஃபேமஸான புக் வந்துருந்துச்சுன்னா அந்த புக்கை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி அது எழுதுறது யாரு, ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். அதாவது உங்க ஃபீல்ட பத்தி மற்ற ஜெர்னலிஸ்டுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்க ஸ்பெஷலிஸ்ட் நீங்க அதை பத்தி எந்த டவுட்டாலும் உங்களை தான் கேட்பாங்க. அதனால வந்து ஜெர்னலிஸ்டுக்கு அது தெரியும் போது அந்த சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலிஸ்டான உங்களுக்கு அதை பத்தி தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஸோ பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயம் இருக்கோ உங்களுடைய சப்ஜெக்ட்ல அது மாதிரி. அது வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ட்ரோன் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஜென்ரலி நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறது யூஸ் பண்றாங்கன்னு எல்லாரும் தெரியும். ஒரு இது இருக்குது. நீங்க ஹெர்பிசைட் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெர்பிசைட் ட்ரோனை வச்சு யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஒரு 10 லைன் எழுத தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் வந்து அதே 15 மார்க்ல கேட்பான். ட்ரோனை யூஸ் பண்ணி எப்படி ஹெர்பிசைட் யூஸ் பண்றது பத்தி இல்ல ஒரு கிரிட்டிக்கலா எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அதை பத்தி 4 இருக்கும், ஆனா 10 லைன் தான் தெரியும். இதை வச்சுட்டு எப்படி 3 பக்கம் எழுதுறது அப்படின்னா அதை பத்தி ஸ்டடிஸ் என்னென்ன இது வந்திருக்கு, அட்வான்டேஜ் வந்திருக்கு, அது மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும்.
தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நமக்கு அது போதுமான அளவு தகவல்கள் இருக்கா, அந்த கேள்விக்கான ஆன்சர், டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அதை மீட் அவுட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு தகவல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஜெனரலி 10 ஜெனரல் ஸ்டடிஸ்ல அப்படிதான் 10 மார்க் கேள்வி இருக்கு, 15 மார்க் கேள்வி இருக்கு. நல்ல தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நிறைய கண்டென்ட் இருக்கும், அதெல்லாம் 10 மார்க்ல கேட்டுருவாங்க. சிலருக்கு கண்டென்ட்டே இருக்காது, அதெல்லாம் 15 மார்க்ல கேட்டிருப்பாங்க. மாத்திட்டு தான் ஈஸியா எழுதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்டென்ட் இல்லாத விஷயங்கள் நமக்கு ஒரு பேர் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா அதை போய் 15 மார்க்ல கேட்டுருப்பாங்க. அப்போ அந்த விஷயங்கள் அந்த வருஷமா முன்னாள் 2 வருஷம் முன்னாலே நோபல் பிரைஸ் கிடைச்ச ஒரு விஷயமா இருக்கலாம் அது. ஸோ இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏ அப்படின்னா அந்த டெக்னாலஜி பத்தி நமக்கு தெரியுமா, அந்த மாதிரி என்ன, அதனுடைய ரோல் என்ன, அது எப்படி நமக்கு யூஸ் ஆகுது, அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம எப்போதுமே அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி யூஸ் ஆகுது. இப்போ மாலிகுலர் லெவல்ல நம்ம என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்றோம், பிசிக்ஸ் ஃபார்மிங்னா என்ன, அப்ப அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, வேற வேற டைப் ஸ்டடி, அதாவது கேஸ் ஸ்டடி இல்லையா, நிறைய கேஸ் ஸ்டடி. இப்போ இஸ்ரேல்ல எப்படி இருக்கு, வேற வேற நாடுகள்ல எப்படி இருக்கு, அது மாதிரியான அக்ரிகல்ச்சர், அதாவது கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அதெல்லாம் பாக்கணும். நீங்க அதாவது உங்க ஜேர்னல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சில இது படிச்சிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க படிக்காட்டாலும் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நிறைய பிஜியோ 20 சப்ஜெக்ட்ல இருக்கும். இப்போ எண்டமாலஜில ஒருத்தர் படிப்பாரு, அக்ரிகல்ச்சர் எண்டமாலஜி ஒருத்தர் படிச்சாருன்னா அது சப்தமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அவர்கிட்ட உங்க சப்ஜெக்ட்ல லேட்டஸ்டான விஷயம் என்னன்னா அவர்கிட்ட கேட்டு வச்சிருக்கும். பெத்தாலஜி, பிளான் பெத்தாலஜினா பிளான் பெத்தாலஜி இப்போ ரொம்ப முக்கியமா உலகத்துல எந்த விஷயம் ரொம்ப பேசு பொருளா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வச்சுக்கணும். அந்தந்த சப்ஜெக்ட்ல பிஜி படிக்கிறவங்க அவங்க என்னென்ன டாபிக்ல பொதுவா சன்னிதானம் கொடுக்குறாங்க, நீங்க லைப்ரரிக்கு போய் பாத்தீங்கன்னா என்னென்ன சேனல்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதுல எல்லாம் வச்சு நீங்க வேல்யூ அடிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் நிறைய வரும். நீங்க அப்கோர்ஸ் நீங்க ஐசிஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஐசிஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இது ஈஸியா இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதும் ஐசிஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதும் ரொம்ப ஒரு சின்க்ரோனைஸ்டா நிறைய விஷயங்கள் ரெண்டுக்கும் சேர்ந்து படிப்பீங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க படிச்சுட்டு நீங்க புதுசால போய் உட்காந்து படிச்சீங்கன்னா அங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஐஆர்ஐ வச்சு சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அங்க ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். பக்கத்துல மத்ததுல எல்லாம் போய் நீங்க படிக்கலாம், மத்ததுல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்போ ஜேஎன்யூ சார் ஜேஎன்யூல இருக்காங்க, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில தமிழ் துறையில. அங்க நிறைய எப்போதுமே பெரிய குரூப் சிவில் துறை படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாம் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். நான் கூட நார்த் இந்தியாவில் தான் படித்தேன். உத்தரப்பிரதேசில் ஐபிஆர் இந்தியன் வெட்டரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. அதுல நான் ஐசிஆர் எக்ஸாம் எழுதி எனக்கு ஆல் இந்தியா 2nd ரேங்க் கிடைச்சது. ஸோ அதனால நான் ஐபிஆர்ல உட்காந்து படித்தேன். ஸோ அப்போ படிக்கும்போது எனக்கு ஐ காட் மச் எக்ஸ்போஷர், நிறைய எக்ஸ்போஷர் எல்லாம் எனக்கு ஒரு 4-5 மார்க்ல தான் ஐ மிஸ்ட் தி சான்ஸ். யூபிஎஸ்சி வரைக்கும் போய் மார்ஜினலி மிஸ்ட். தென் ஐ கம் டு ஸ்டேட் சர்வீஸ். ஸோ அதனால ஒண்ணும் இல்லை, யூபிஎஸ்சி படிக்கிறதுனால வேஸ்ட்லாம் கிடையாது. படிச்சீங்கன்னா யூ வில் பி பிளேஸ்டு. இப்போ நான் இப்போ பிரின்சிபலா இருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் படிச்சதுனால வேஸ்ட் இல்லை. இப்போ இல்லைன்னா அந்த சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட் வந்துருக்க முடியாது. என்னுடைய ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வெட்டரி டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் படிச்சதுனால இங்க வர முடியாது. ஸோ இது நான் தமிழ் லிட்டரேச்சர் என்னுடைய சப்ஜெக்ட் படித்தேன். அது மாதிரி உங்களுக்கு எந்த ஆர்வம் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தமிழ் லிட்டரேச்சர் ஆர்வமா இருக்குன்னா தமிழ் லிட்டரேச்சர் கூட எடுத்து படிக்கலாம். நிறைய பேர் தமிழ் லிட்டரேச்சர் எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி எடுத்து படிச்சு வரலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருந்தா கேளுங்க. 2-3 கொஸ்டின் டவுட் ஆன்சர் பண்ணிட்டு we will close this. இப்போ நீங்க படிச்சது எல்லாமே ட்ரெயின் ஆயிடும். எல்லாமே வாங்க நீங்க படிச்சிட்டீங்கன்னா 10 மணிக்கு இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா 10 மணிக்கு படிச்சிட்டீங்கன்னா 11 மணி வரைக்கும் தூக்கம் வந்தாலே அப்படி யோசிச்சு என்னென்ன படிச்சோம். நீங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு எப்படி என்னென்ன டைரி எழுதுற மாதிரி, டைரி எழுதுறது ஒரு பழக்கம். எல்லாரும் டைரி எழுதுவாங்க, சில பேர் எழுதாதவங்க என்ன பண்ணா நீங்க என்னென்ன படிச்சோம், நீங்க படிச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எதெல்லாம் தேர்வு பண்ணியது, எதெல்லாம் மாத்திக்க வேண்டியது அப்படின்னு ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஜெனரலி ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸ் சொல்றாங்க. சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்களை அப்படியே வளர்ந்து பெருசா. அது மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நிறைய படிக்கலாம். அது மாதிரி சுய முன்னேற்ற நூல்கள் படிச்சீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்து படிக்காம இருக்கீங்கன்னா இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள். யாராவது நேம் சொல்லி சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணா சார். அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் செகண்ட் இயர் போறேன் சார். அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னா ஆப்ஷனல் பேப்பரா எது சார் சூஸ் பண்ண, நீங்க எது சார் சஜஸ்ட் பண்றீங்க? அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 விஷயமான பேப்பரா நீங்க பார்க்கலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்று அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டே இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல நீங்க அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியும். பட் மேனேஜ்மெண்ட்டுக்கான பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே நீங்க படிப்பீங்க. ஸோ இப்போ ஃபார் ஃபிளிப்கார்ட்ல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை
எக்கானமி வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க, எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. எக்கானமி உங்களுக்கு எடுக்க மாட்டான். காமர்ஸ் உங்களுக்கு இந்த 4 சிலபஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க, இப்போ அக்ரி மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு MBA போறீங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இதை பொறுத்துட்டு உங்களுடைய ஆப்ஷன் சப்ஜெக்ட் அது மாதிரி இதே எடுக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பொறுத்துட்டு அதுக்கு கோயின்சைட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 4 ஆப்ஷனல் வந்து உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஆப்ஷனல்ல இது 4 அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மெண்ட், எக்கானமி, காமர்ஸ். இது 4 வந்து நீங்க சிலபஸ் பாருங்க, எது உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க, பார்த்து எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு தமிழ் லிட்டரேச்சர் மாதிரி ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஆர்வம் வரலாம், சோசியாலஜில ஆர்வம் வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே நீங்க எடுக்கலாம். இப்போ ஜெனட்டிக்ஸ் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா ட்ரைபல் அந்த இதெல்லாம் பிடிக்கும்னா ஆந்திரபொலிஜி எடுக்கலாம். அது கொஞ்சம் லிமிடெட் சிலபஸ். சோசியாலஜி ஆந்திரபொலிஜிலாம் ஏன் எடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் சிலபஸ் வந்து லிமிடெட் சிலபஸ், நிறைய பேர் படிப்பாங்க. காமன் கோச்சிங் அவைலபிள், அந்த மாதிரியான பாப்புலர் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வச்சு முடிக்கணும். நாங்கள் பிஜி பண்ண போறோமா, அது கம்ப்ளீட்டா இது எழுத போறோமா, இது முடிச்சுட்டு உங்களுக்கு ஏஓ எக்ஸாம் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் இருக்கும் ஸ்டேட் போர்ட்ல, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல எடுப்பாங்க. அது ஏஓ எக்ஸாம் எழுத போறீங்களா, எது நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க முடியும். ஓகேவா? ரைட். ஒரு வாட்ஸ்அப் நேம் சொல்லுங்க. இந்த கேமரா பார்த்து நேம் சொல்லிட்டு. சாரி, என் பேர் தினேஷ்நாதன். நான் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் படிக்கிறேன். எப்படி தமிழ் வழியில வந்து நம்ம வந்து ஐஏஎஸ் வந்து எப்படி சார் எதிர்கொள்ளலாம்? வினாக்களும் தமிழ்ல வருமா? யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து தமிழ் வழியில எழுதும்போது வினாக்கள் தமிழ்ல வராது. வினாக்கள் வந்து இந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நீங்க வந்து கேள்வியை படிச்சுட்டு நீங்களா தான் தமிழ்ல எழுதணும். அது வந்து பாலகிருஷ்ண சார் கதை சொன்னாங்க, பாலகிருஷ்ண தமிழ்ல தான் எழுதுனாங்க, ஜெய்சீலன் தமிழ்ல தான் எழுதுனாங்க. அப்படி இப்போ மிஸ்டர் கிலாப்பாவுடைய நண்பர் அவர் வந்து தூத்துக்குடியில கலெக்டரா இருக்காரு, அவரும் தமிழ்ல தான் எழுதினாரு. நந்தகுமார் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சார்ந்தா இருந்தாரு சார், அவர் நந்தகுமார் சார் தமிழ்ல தான் எழுதி பாஸ் பண்ணாரு. தமிழ்ல எழுதி டாப் ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திண்டுக்கல் கலெக்டர் இருக்கக்கூடிய சரவணன் என்னோட ஸ்டூடெண்ட், அவரும் தமிழ்ல தான் எழுதினாரு. ஸோ தமிழ்ல எழுதுறதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சவால் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் 2 விதமான மெட்டீரியல். ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் மெட்டீரியல், இன்னொரு டைனமிக் மெட்டீரியல் சொல்லுவோம். ஸ்டாட்டிக் மெட்டீரியல்னா பேசிக் மெட்டீரியல், அது வந்து தமிழ்ல அவைலபிளா இருக்கும். ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி படிக்கணும் அப்படின்னா நல்ல புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு. இந்திய அரசு பை சந்திரசேகரன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது மாதிரி நிறைய புத்தகங்கள் தமிழ்ல அவைலபிள் இருக்கு. நானே நிறைய புத்தகங்கள் இருக்கு, விகடன் வெளியிட்டு இருக்காங்க என்னுடைய புத்தகங்களை. பேசிக்கான புத்தகங்கள் நம்ம தமிழ்ல இருக்கு. அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணும் அப்படின்னா அது வந்து எல்லாமே தமிழ்ல கிடைக்குமானா எல்லாமே தமிழ்ல கிடைக்காது. அதுக்கு வந்து ஆங்கிலத்தை தான் நீங்க படிக்கணும். படிச்சு நீங்க தமிழ்ல எழுதுற அளவுக்கு உங்களுடைய திறமை வளர்த்துக்கணும். அல்லது வந்து நீங்க இதுக்குன்னு சில சர்வீசஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல KCL வந்து ரெப்ரோகிராபிக் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று ஆஃபர் பண்றாங்க. அது என்ன, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக பேப்பர்ல வரக்கூடிய ஆர்டிக்கல், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் அதெல்லாம் பண்ணி டெய்லி ஒரு 30 பக்கம் 40 பக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. ஸோ அது காப்பிரைட் ஃப்ரீ. ஜெனரலி மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது, நூலகர்கள் மட்டும் அது பண்ணலாம். அது வந்து ரெப்ரோகிராபிக் சர்வீசஸ் காப்பிரைட் ஆக்ட்ல வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது KCL உள்ள அந்த இதுல வந்து நம்ம ப்ரொவைட் பண்றாங்க. எங்களுடைய AMTN சேனல்லே அது போடுவாங்க. அதுல இருந்து நீங்க அதை பார்க்கலாம். அந்த மாதிரியான நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், நீங்க இங்கிலீஷ்ல படிக்கக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பரோட முக்கியமான ஆர்டிகல்ஸும் தமிழ்ல வரும். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல அந்த இது பண்றாங்க. அந்த சர்வீஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க பண்ண வேண்டியது வந்து சார் சொல்ற மாதிரி கலைச்சொற்கள் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா என்னென்ன விதமான கலைச்சொற்கள் நீங்க பயன்படுத்த போறீங்க. ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது, கண்டென்ட் படிக்கும் பொழுது நீங்க ரெண்டுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கண்டென்ட்ல மட்டும் இல்லாம இப்ப பயோடைவர்சிட்டி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பயோடைவர்சிட்டி பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா பயோடைவர்சிட்டிக்கு தமிழ்ல என்ன வார்த்தை பயன்படுத்த போறீங்க. உயிரியல் பன்மயம் அப்படின்னு இருக்கும், பல்லுயிர்மைன்னு இருக்கும். சரி, எந்த வார்த்தை நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க படிக்கும் பொழுது அந்த கலைச்சொற்களோடு சேர்ந்து படிக்கணும். அப்புறம் அதுக்கான அப்டேட்டட் விஷயங்கள் அது வந்து என்னென்ன வருது அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கார்டஜினா புரோட்டோகால் வரும். கார்டஜினா நெறிமுறை அப்படின்னா கார்டஜினா நெறிமுறைனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோடைவர்சிட்டி வந்து ஹாட்ஸ்பாட்னா என்னென்ன, உங்களுக்கு அதுக்கு வந்து வார்த்தை தெரியல அப்படின்னா அப்படியே எழுதிடலாம். அது வந்து பள்ளியிலுமே ஹாட்ஸ்பாட் என்று அழைக்கப்படக்கூடிய ஹாட்ஸ்பாட் அப்படின்னு எழுதிடலாம். அதுக்காக ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் அதான் கண்டென்ட் இருக்கணும். அதுக்காக தமிழ் எழுதுறது உங்களுக்கு எதுக்காக தமிழ் எடுக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறதுக்காக தமிழ் எடுக்க முடியாது. இங்கிலீஷை விடவும் தமிழை நல்லா எழுத முடியும்னால அப்படிங்கும் போது தமிழ் எழுதணும். எக்ஸ்பிரஷன் வந்து தமிழ்ல நல்லா வரும்.
அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு பேசிக்கா இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, கேள்விகள் எல்லாமே இங்கிலீஷ் இருக்கு சார். கேள்வி புரியாமலே நம்ம எழுத முடியாது. இல்ல கேள்வி புரியுறதுக்கு ஒரு அடிப்படை ஆங்கில அறிவு தேவை. ஆங்கில அறிவு இல்லாம நம்ம கண்டிப்பா பண்ணவே முடியாது. இங்கிலீஷோட நல்லா பண்ண முடியும் தமிழ்ல அப்படின்னா நீங்க தமிழ் அடிக்கலாம். தமிழ் நல்லா வரும் எனக்கு அப்படின்ட்டு. ஸ்கூலிங் வந்து தமிழ்ல படிப்பேன், அதனால எனக்கு வந்து இங்கிலீஷை பார்த்தா வந்து எனக்கு வந்து அதாவது தாய்மொழியில படிக்கிறது ஈஸி இல்லையா. இப்போ வந்து ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறீங்க, அண்ணா பத்தி ஒரு புத்தகம் இருக்கு, கிராண்ட் தமிழ் ட்ரீம் அப்படின்னு ஆங்கிலத்துல நாங்க போடுறோம் பாடல் புத்தகத்துல. மாபெரும் தமிழ் கனவுன்னு தமிழ் ஹிந்துல வந்திருக்கு. அந்த புக்கம் 800 பக்கம் உள்ள புத்தகம். நான் பத்தி படிக்கணும்னு வச்சீங்கன்னா அந்த தமிழ்ல உள்ள புத்தகத்தை நீங்க 2-3 நாள்ல படிச்சிடலாம். ஆனா அந்த இங்கிலீஷ்ல உள்ள அந்த புத்தகத்தை படிக்கிட்டா கண்டிப்பா 1 மாசம் ஆகும். அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ல இருக்கிறதாலே ஒரு டயர்ஸம் வந்துருது, படிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு 100 பக்கம் உள்ள புத்தகத்தை தமிழ் ஒரே நாள்ல படிச்சிடலாம். ஒரு வரலாற்று புத்தகம், ராமச்சந்திர குகாவுடைய புத்தகம் இந்தியா ஆஃப்டர் காந்தி அப்படிங்கிற புத்தகம் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு இந்தியா ஆஃப்டர் காந்தி. தமிழ்ல ராமச்சந்திர குகா ஒரு நாளைக்கு 5 சாப்டர் படிக்க முடியும் அப்படின்னா இங்கிலீஷ்ல 2 சாப்டர் தான் படிக்க முடியும். ஸோ உங்களுடைய ரீடிங் இதை பொறுத்து. அதனால அந்த மாதிரி தமிழ்ல நிறைய வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க தமிழ் எழுதலாம். அப்படி தமிழ்ல எழுதுறதா அப்படின்னு உங்களுக்கு முடிப்பட்டீங்கன்னா தமிழ்ல நிறைய வாசிக்கணும். நிறைய வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ நல்லா வரும், கண்டென்ட் நல்லா வரும். அப்பதான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேப்பர் திருத்துறவங்க தான் உங்களுக்கு தமிழ் பேப்பர் திருத்துவாங்க. அதாவது தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய சீனியர் ஃபேக்கல்டிஸ் will be correcting the other papers, will be correcting Tamil paper also. So அப்போ வந்து அவங்க வந்து உங்களை கம்பேர் பண்றது இங்கிலீஷ் எழுதுறவங்க ஆல் இந்தியா லெவலில் எழுதுறவங்க தான் அவங்க பேப்பரை கம்பேர் பண்ணுவாங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல. அப்போ அந்த அளவுக்கு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் கெட். ஓகேவா? ஒரு நிமிஷம் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இது வந்து குடிமைப்பணி ஆற்றல் படை KPA 2 உங்களுடைய காலேஜோட கோடு. குடிமைப்பணி ஆற்றல் படை KAP 2 அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் யாராவது ஒருத்தர் அட்மினா இருங்க.